வணக்கம் மக்களே, எல்லோருக்கும் வணக்கம். ஸோ தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்களுடைய அடுத்த படம். ஸோ தலைவர் 171 கூலி லோகேஷன் அவர்களுடைய படம். அந்த படத்தோட டீசர் வேற லெவலில் வெறித்தனமாக இருக்கு. ஸோ தலைவருக்கு வயசு குறைதே தவிர கூட இல்லை. சரி, அப்போ தலைவர் 171 நம்ம ஆரம்பத்திலேயே நம்ம சொல்லியிருந்தது என்ன அப்படின்னா, பிக் பாஸ் தமிழ் போட்டியாளர்கள் பல பேர் இந்த படத்தில் நடிக்க சான்சஸ் அதிகம் அப்படின்னு. ஏன்னா இப்போ இந்தியாவில் எடுக்கிறதுலேயே மிக பிரம்மாண்டமாக எடுக்கப்படுகின்ற படம் தலைவர் 171 தான். பல பாலிவுட் நட்சத்திரங்கள், டொலிவுட் நட்சத்திரங்கள், மொலிவுட் நட்சத்திரங்கள், ஈவன் தமிழ் சினிமாவில் இருக்கிற பல நட்சத்திரங்கள் எல்லாரும் நடிக்க போகிறாங்க. ஸோ இவங்களோட சேர்த்து பிக் பாஸில் நடித்தவர்களும் பல பேர் வர சான்சஸ் இருக்குது அப்படி என்பதுதான் டோக்கு. ஸோ ஆரம்பத்தில் இருந்தே ஜனனி அவர்கள், பிக் பாஸ் 6 தமிழ் ஜனனி அவர்கள், அப்புறம் மணி மாஸ்டர் அவர்கள், சாண்டி மாஸ்டர் அவர்கள், ஸோ இவங்களுடைய பேர், ஈவன் சிபி அவர்கள், சீசன் 5 சிபி அவர்கள், ஸோ அவங்களோட பேர்லாம் இருக்கு. ஸோ இந்த ஜனனி அவர்கள், மணி அவர்களுக்கான சான்சஸ் எப்படி இருக்கு அப்படி என்பதையும் தலைவரோட அந்த டீசரோட எனக்கு பிடிச்ச விடயங்களையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அடுத்தது ஜனனி அவர்கள் பண்ணதை இப்போதான் அர்ச்சனா அவர்கள் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சோஷியல் மீடியாவில் பல விடயங்கள். ஸோ 70 நாளில் வெளியில் போன ஒரு நபர் ஆரம்பத்திலேயே பண்ணிட்டாங்க. ஸோ டைட்டில் வின் பண்ண 19 கோடி ஓடில் டைட்டில் வின் பண்ண அர்ச்சனா அவர்களுக்கு இப்போ தான் அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி விடயம். ஸோ அது என்ன அப்படி என்பதை நம்ம பார்க்கலாம். பிகாஸ் பிக் பாஸில் அர்ச்சனா அவர்கள் இருக்கக்குள்ள வைல்ட் கார்டு என்ட்ரியா டைட்டில் அடித்த முதல் நபர் அப்படின்னு. ஸோ அவங்கள பிரம்மாண்டமாக அவங்களுடைய சாதனைகளை நம்ம சொல்லியிருப்போம், சரிங்களா? ஸோ அதே போல் அவங்க பண்ண தவறின சாதனையை நம்ம சொல்லணும் இல்லை, அதுதானே நடுநிலைமை. ஸோ அதனால் நம்ம அதையும் பேசிடுவோம். அடுத்தது மீண்டும் பிரதீப் அவர்கள் பிக் பாஸ் ஹவுஸில், அது என்ன விடயம் அப்படி என்பதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை தவறாமல் சொல்லுங்கள். ஓகே, ஃபர்ஸ்ட் தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்கள். தலைவர் அப்புறம் இந்த தலைவரோட ஸ்டைலு, ஸோ அப்படின்னாலே நமக்கு ரஜினிகாந்த் சார் அவர்கள் தான் ஞாபகம் வருவாங்க. ஸோ மனமுள்ள மனிதர், நல்ல மனமுள்ள மனிதர், கீழே விழுந்ததா சரித்திரம் இல்லை அப்படி என்பதற்கு உதாரணம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்கள். எண்ணம் போல வாழ்க்கை அப்படின்னா என்ன அப்படி என்பதற்கு உதாரணம் தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்கள். ஸோ ஒருத்தருடைய மனசு சுத்தமாக இருந்தால் எத்தனை காலத்துக்கும் அவங்க ராஜா தான், அவங்களுடைய கோட்டையை உடைக்க முடியாது அப்படி என்பதற்கு தலைவர் வாழும் உதாரணம், சரிங்களா? 50 வருஷம் நம்பர் 1 பாக்ஸ் ஆஃபீஸ் கிங்கு, எவனுமே நெருங்க முடியாத உயரத்தில் இருப்பார் அப்படின்னா அதற்கு காரணம் அவருடைய நல்ல மனசு, சரியா? ஸோ அப்படி இருக்கக்குள்ள தலைவருடைய அடுத்த படம் தலைவர் 171. 74 வயசு ஆக போகுது. பட் ஸ்டில் அந்த இளமை, அந்த சிங்கத்தோட நட, அந்த கர்ஜனை. ஸோ அவர் ஹீரோவாக நடிச்சா கூட பார்க்கறதுக்கு கோடி பேர், பாக்ஸ் ஆஃபீஸ் அள்ளுது, 1000 கோடியில் 1000 கோடி கிரியேட் பண்ண போகுது அப்படின்னு ஒட்டுமொத்த விமர்சகர்களும் சரி, அவரை பிடித்தவர்களும் சரி, பிடிக்காதவர்களும் சரி, அந்த சிங்கத்தின் மீது அவங்களோட கண்ணை வச்சிருக்காங்க பாருங்க. அதுதான் தலைவரோட அந்த சிம்மாசனத்தோட மாபெரும் வெற்றி. ஸோ அப்படி இருக்கக்குள்ள கூலி படம் லோகேஷன் அவர்கள், லோகேஷ் அவர்கள் இப்போ ஒரு காலத்தில் எப்படி நம்ம பாலச்சந்திரையா அவர்கள் இருந்தாங்களோ, அதுக்கப்புறம் சங்கர் சார், அதுக்கப்புறம் SS ராஜமௌலி சார், அப்படியோ இப்போ நம்மளுடைய லோகேஷ் அண்ணா. ஸோ அந்த அளவுக்கு இப்போ டைரக்டர்ஸில் சூப்பர் ஸ்டார்னா தமிழ் சினிமாவில் அவர் தான். ஸோ அப்போ தமிழ் சினிமாவோட சூப்பர் ஸ்டாரு, டைரக்டிங்கில் சூப்பர் ஸ்டாரு, மியூசிக்கில் சூப்பர் ஸ்டார் அனிருத் அவர்கள், அண்ட் தயாரிப்பு நிறுவனம், ஸோ அவங்களும் சூப்பர் ஸ்டார் தான். ஸோ அப்போ இந்த 4 சூப்பர் ஸ்டாருமே ஒன்றா ஒரு படத்தில் வர்றது அப்படின்னா சொல்ல வேணும். ஸோ அப்படி இருக்கக்குள்ள அப்படியே இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு வானளவு. ஸோ தலைவரோட லுக்கு அண்ட் அந்த டீசரில் பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் அண்ட் ஒயிட்டு, ஆனால் ரெட் அண்ட் ஜெலோ மட்டும் அதில் ஹைலைட்டாக காட்டியிருந்தாங்க. அண்ட் தலைவரோட கண்ணு, அந்த கண்ணுக்கு இருக்கிற அந்த பவரு அப்படின்னு தலைவர் ரசிகர்களை மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த ரசிகர்களையும் வியந்து ரசித்து பார்க்க வச்ச டீசர் தான் கூலி படத்தோட டீசர். அது ஆஸ் யூஸ்வல் வேற லெவல் மக்களே, சரிங்களா? எப்படி ஜெயிலர் படத்தோட ட்ரெய்லர் அந்த டீசருக்கு நம்ம ஒரு கூஸ் பம்ஸ் ஆனோமோ, அதே மாதிரி இது 10 மடங்கு வேற மாதிரி இருந்துச்சு. அனிருத் அவர்களுடைய பிஜிஎம் சொல்லவே வேணாம். அண்ட் தலைவரோட அந்த வார்த்தைகள், உழைப்பாளி, அப்புறம் நினைத்தாலே இனிக்கும், ரங்கா, அந்த படங்கள் எல்லாம் தலைவர் இந்த வார்த்தைகளை வேற லெவலில் சொல்லியிருப்பாரு. ஆனால் அப்போ சொன்னதுக்கும் இப்போ சொன்னதுக்கும் அந்த ஸ்டைலு வேற மாதிரி இருக்கு. இது இன்னும் மாசா இருக்கு, சரிங்களா? ஓகே, இப்படிப்பட்ட பிரம்மாண்ட படம். ஸோ இந்த படத்து பொதுவாக தலைவருக்கு பக்கத்தில் நின்று ஃபோட்டோ எடுக்கையே பல பேர் வருடம் காத்து கொண்டிருக்காங்க. ஈவன் 10 படம் நடிச்சவங்க கூட.
ஸோ அப்படி இருக்கக்குள்ள இந்த படத்தில் ஒரு சான்ஸ் கிடைக்காதா அப்படி என்பது ஒரு வாழ்நாள் அச்சீவ்மெண்ட் தான் பல பேருக்கு, ஒரு எதிர்பார்ப்பு. ஸோ அப்படி இருக்கக்குள்ள இப்போ நம்ம பெரிய நட்சத்திரங்களை விட்டுருவோம். இப்போ பிக் பாஸ்க்குள்ள போன பல நபர்கள் வந்து இந்த படத்தில் சின்ன சின்ன ரோல், இப்போ லியோல ஜனனி மேம் அவர்கள் பண்ணாங்கல்ல, ஸோ அது மாதிரி இதில் தலைவர் அவர்களோட பண்ண சான்சஸ் அதிகம் அப்படின்னு ஆரம்பத்திலே டோக் வந்துச்சு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜனனி அவர்களுக்கு, சாண்டி மாஸ்டர் அவர்களுக்கு, மணி மாஸ்டர் அவர்களுக்கு, கவின் அவர்களுடைய பேர், சிபி அவர்களுடைய பேர் கூட இருக்கு. ஜனனி அவர்களுடைய பேர் எடுக்க காரணம் என்ன அப்படின்னா, இது ஒரு பக்கம் வந்து எல்சியூ அப்படின்றாங்க. அதாவது இப்போ கைதி, விக்ரம், லியோ இந்த ஒட்டுமொத்த எல்சியூ யூனிவர்ஸுக்கு கிங்கு தலைவர் தான். ஸோ அப்போ தலைவரை வச்சு இதை வந்து ஒரு எடுத்து போட்டு அதுக்கப்புறம் எல்சியூவில் கனெக்ட் பண்ணுற மாதிரி அப்படின்னு ஒரு டோக் ஒன்று போகுது. சரிங்களா, ஒரு டோக் தான். ஸோ அப்போ எல்சியூவில் இது கனெக்ட் ஆகும் பட்சத்தில் ஜனனி அவர்கள் லியோவில் ஒரு கேரக்டர் பண்ணாங்கல்ல, அந்த கேரக்டர் இதில் அப்படியே கண்டினியூவாக சான்சஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு ரூமர் ஒன்று வருது. சப்போஸ் இதில் எல்சியூ இல்லை அப்படின்னாலும் லோகேஷ் அண்ணா அவர்களுடைய படத்தில் நடித்தவர்கள் அவருடைய அடுத்தடுத்த படங்களில் சில, இப்போ சாண்டி மாஸ்டர் அவர்கள் விக்ரமில் பண்ணியிருப்பாங்க, அதுக்கப்புறம் லியோவில் பண்ணியிருப்பாங்க, விக்ரமில் கொரியோகிராஃபி, அதுக்கப்புறம் லியோவில் ஆக்டிங் ப்ளஸ் கொரியோகிராஃபி அப்படின்னு பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இங்கேயும் தொடரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கக்குள்ள ஜனனிக்கும் சான்சஸ் இருக்குது. அந்த விதத்தில் சாண்டி மாஸ்டருக்கும் சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ மணி மாஸ்டர் தலைவரோட தீவிரமான ரசிகர், சாண்டி அண்ணா தான் அவருடைய குரு. ஸோ மணி மாஸ்டரோட கொரியோகிராஃபி இப்போ பிரபுதவா சார், லாரன்ஸ் சார், அதுக்கப்புறம் சாண்டி மாஸ்டர், இந்த 3 லெஜெண்டுமே இப்போ கொரியோகிராஃபியில் பெஸ்ட்டு. இவங்களுக்கு அப்புறம் வந்து மணி மாஸ்டர் தான் இப்போ வந்து ட்ரெண்டிங்கில் இருக்காரு. ஸோ அந்த விதத்தில் கூட மணி மாஸ்டரோட ஒரு பங்களிப்பு தலைவர் 171 இருக்க சான்சஸ் அதிகம் அப்படின்றாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். சரிங்களா, பட் வாட் எவர் பிக் பாஸில் போன போட்டியாளர்கள் யார் யாருக்கு தலைவர் 171 சான்சஸ் கிடைக்குதோ அவங்க அதிர்ஷ்டசாலி தான். சரிங்களா, இப்போ ஜெயிலரில் மின்னா அவர்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிது. அந்த பொண்ணு இப்போ எங்கேயோ போயிட்டாங்க, பல லாங்குவேஜில் நல்லா நடிச்சு கொண்டிருக்காங்க. சரிங்களா, ஸோ ஓகே, இது வந்து தலைவர் 171 அப்புறம் பிக் பாஸ் கான்டெஸ்டன்ட் யார் யார் இருக்கலாம் அப்படின்றதோட அப்டேட். அடுத்தது வந்து ஜனனி அவர்கள் பண்ணதை இப்போ தான் அர்ச்சனா அவர்கள் பண்ணுறாங்க. அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஜனனி அவர்கள் பிக் பாஸ் 6 தமிழ் ஜனனி அவர்களுக்கு சீசன் 6 தமிழில் பிக் பாஸில் நடந்த கொடுமை. சொல்லப்போனால் ஒரு ரன்னர் அல்லது டாப் 3க்குள்ளே வர வேண்டிய ஒரு நபர் தான் ஜனனி அவர்கள். சரிங்களா, ஆனால் கமல்ஹாசன் எவ்வளவு தூரம் ஜனனி அவர்களை இக்னோர் பண்ணாரு, அந்த பொண்ணை வந்து கீழே மனசை நோடிக்கிறதுக்கு எல்லாம் என்னெல்லாம் பண்ணாரு அப்படி என்பது நம்ம லைவாக பார்த்தவர்களுக்கு தெரியும். நம்ம நிறையா இந்த சேனல்லையே பேசியிருக்கோம். அப்போ 70 நாளில் வெளியில் போன ஒரு பொண்ணு, அவங்க 71வது நாள் அப்டேட் தளபதி படத்தில் அவங்க இருக்காங்கன்னு அதை ஃபர்ஸ்ட் டைம் சொன்னதே நான் தான். சரிங்களா, டிசம்பர் 17 அவங்க வெளியில் போகிறாங்க, டிசம்பர் 18 அவங்க எவிக்டான எபிசோட் டெலிகாஸ்ட் ஆகும் முதல் அவங்களுடைய படத்தோட அப்டேட் பட்டி தொட்டியெல்லாம் தெரியுது. நம்ம அதை ஃபர்ஸ்ட் சொல்கிறோம். சரிங்களா, தளபதி அவர்கள், லோகேஷன் அவர்கள், அதே தயாரிப்பு நிறுவனம். சரிங்களா, ஸோ அப்படி இருக்கக்குள்ள அவங்களுக்கு அந்த படத்தோட ஆப்பர்ச்சுனிட்டிக்கு அப்புறம் விளம்பரம் ஒன்று, அதுவும் ஒரு பெரிய ஒரு நிறுவனம் தான். அந்த விளம்பரத்தில் அவங்க நடித்தாங்க ஒரு மொபைலுக்கு. அப்போது யாருமே தெரியாத ஒரு முகம் பிக் பாஸ்ல வந்து 70 நாளில் வெளியில் போன ஜனனி அவர்களுடைய முதலாவது பெரிய விளம்பரம் வந்து அந்த பெரிய பிரம்மாண்டமான ஒரு கம்பெனி எடுத்த மொபைல் விளம்பரம். இப்போ அர்ச்சனா அவர்கள் வந்து பல வருடம் இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க, அதெல்லாம் விடுங்க. ஆனால் 19 கோடி ஓட்டில் வின் பண்ணியிருக்காங்க, டைட்டில் வின்னர். பட் அவங்களுக்கு இப்போ தான் இந்த சான்ஸ் கிடைக்குதா அப்படின்னு மக்கள் பேசுகிறாங்க. ஸோ அதுக்கு நான் வந்து கருத்து சொல்ல விரும்பல. பட் வாட்டெவர் இதில் இருந்து தெரிய வர்ற விடயம் என்ன அப்படின்னா, ஜனனி அவர்கள் அந்த ஃபினாலே ஸ்டேஜில் நின்றுக்க வேண்டிய ஒரு நபர். சரிங்களா, ஆனால் அங்கே இங்கே பிரதீப்புக்கு அப்படி அநியாயம் நடந்ததோ ஜனனிக்கும் அப்படி ஒரு அநியாயம் நடந்துச்சு. பல பேர் ஜனனி கீழே விழுவாங்க அப்படின்னு நினைச்சாங்க. பட் அவங்க வந்து டைட்டில் வின் பண்ண அர்ச்சனாவோட டாப்பில் இருக்காங்க அப்படி என்பதை இப்போ காலம் வந்து படம் போட்டு காமிக்குது. இதுதான் உண்மை. சரிங்களா, நல்லவங்களை கீழே எல்லாம் வீழ்த்த முடியாது, வேற லெவலில் அவங்க ஜொலிப்பாங்க. அதற்கு ஜனனி அவர்கள் சிறந்த உதாரணம். அடுத்தது பிக் பாஸ் 7 தமிழ் பிரதீப் அண்ணா அவர்கள் இப்போ பிபி அல்டிமேட்டோட டாக் வந்து போய்கொண்டிருக்கு. பிக் பாஸ் ஹிந்தியில் ஆரம்பிக்க போகிறாங்க, தெலுங்குலையும் வந்து ஆரம்பிக்க போகிறாங்க அப்படின்னு ரிவ்யூஸ் வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்படி நடக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக தமிழில் வந்து நடக்கும். பிரதீப் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவருக்கு நடந்தது மறுக்க அழிக்க முடியாத ஒரு கொடூரம். 50 லட்சம் ரூபாய் டைட்டில் வின் பண்ண வேண்டிய நபர், டைட்டில் வின்னர் அப்படின்னு பல பத்திரிகைகள் பாராட்ட வேண்டிய ஒரு நபரை அநியாயமாக ரெட் கார்டு கொடுத்து வழியில் அனுப்பினார் கமல்ஹாசன் அவருடைய விருப்பத்துக்கு, அவருடைய அந்த ஒரு ஈகோக்கு. சரிங்களா, அப்போ அது வந்து கண்டிப்பாக பல பேரோட மனசில், ஈவன் பிக் பாஸ் டீமில் இருக்கிற பல பேரோட மனசில் ஒரு அழிக்க முடியாத ஒரு கவலையாக தான் இருக்கு.
ஸோ அப்படி இருக்கக்குள்ள பிபி அல்டிமேட் நடக்கக்குள்ள ஃபர்ஸ்ட் வந்து சான்ஸ் பிரதீப் அவர்களுக்கு தான் போகும். அதை பிரதீப் பண்ண அக்செப்ட் பண்ணுறாங்களா இல்லையா அப்படி என்பது ரெண்டாவது. பட் கண்டிப்பாக பிபி அல்டிமேட் தமிழில் நடக்கிற பட்சத்தில் பிரதீப்புக்கான அழைப்பு 200% ஷுவர். பட் என்ன பொறுத்த வரைக்கும் பிரதீப் பண்ணா அதை அக்செப்ட் பண்ணணுமா அக்செப்ட் பண்ணக்கூடாதா அப்படின்னு எனக்கு தெரியல. அது அவருடைய விருப்பம். ஆனால் வந்தாருன்னா கண்டிப்பாக என்டர்டெயின்மெண்ட் வேறு மாதிரி இருக்கும், டிஆர்பி எகிரும். எப்படி பாலாஜி முருகதாஸ் அவர்கள் சீசன் 4 விட்டதை பிபி அல்டிமேட்டில் டைட்டில் வின் பண்ணாரோ கண்டிப்பாக பிரதீப் அவர்கள் பிபி அல்டிமேட் சீசன் 2 வந்தால் கண்டிப்பாக அவர் தான் வின்னர். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. சரிங்களா? ஸோ நீங்கள் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி.